Hello everyone, welcome back to VJ Mixed Creations. இந்த வீடியோவில் நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் மாடல் புல்லட் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றின பீரியாடிக் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஷெடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மற்ற ராயல் என்ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த வேரியன்ஸுக்கு இது பொருந்தாது. நான் சொல்கிறது ஜென்ரலாக அந்த கிளாசிக் மாடலுக்கு உண்டான ஒரு பீரியாடிக் சர்வீஸில் என்னென்னலாம் மாற்றணும், எத்தனை கிலோமீட்டரில் என்னென்னலாம் மாற்றுவாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க பில்லிங் பண்ணும்போது அதை தான் கரெக்டாக மாற்றுறாங்களான்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 4 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சர்வீஸை எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்கா பிரிச்சுருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். 500 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு சர்வீஸ், 5000 கிலோமீட்டரில் செகண்ட் சர்வீஸ், 10000 கிலோமீட்டரில் தேர்ட் சர்வீஸ், 15000 கிலோமீட்டரில் ஃபோர்த்து ஃப்ரீ சர்வீஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ 15000லேருந்து இன்னொரு 5000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா 20000 கிலோமீட்டர் ஆயிரும். அந்த 20000 கிலோமீட்டர்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பெய்டு சர்வீஸ் தான் நீங்கள் பண்ணிக்கணும். சரி, இப்போது அந்த 4 ஃப்ரீ சர்வீஸ்லேயும் என்னென்னலாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும், இந்த ஃப்ரீ சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த 4 ஃப்ரீ சர்வீஸ்லேயும் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய அந்த நாள் கணக்கு வந்தாலும் சரி, நீங்கள் சர்வீஸ்க்கு கண்டிப்பாக விடணும். அப்போ தான் உங்களுடைய வண்டி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸில் நீங்கள் ஒரு ஓரிங், ஆயில் ஃபில்டர் அண்ட் இன்ஜின் ஆயில் மாற்றணும். அடுத்து செகண்ட் ஃப்ரீ சர்வீஸில் 5000 கிலோமீட்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியது இருக்கும். அடுத்து 5000லேருந்து இன்னொரு 5000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா தேர்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும். அதாவது 10000 கிலோமீட்டரில் தேர்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும். அந்த டயத்தில் நீங்கள் என்னென்ன மாற்றணும் அப்படின்னா, ஒரு ஆயில் ஃபில்டர், ஒரு ஓரிங், ஒரு ஏர் ஃபில்டர் அண்ட் ஒரு பைப் மாற்றுவாங்க. இது 4மே கரெக்டாக மாற்றிருக்காங்களா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கண்டிஷன் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது செக் பண்ணிவிட்டு அப்புறமா மாற்றிக்கோங்க. அடுத்து ஃபோர்த்து ஃப்ரீ சர்வீஸில் என்னென்ன மாற்றுவாங்க அப்படின்னா, ஸ்பார்க் ப்ளக்கு, பெல்லோ ஃப்ளாஞ்ச், வீல் ரப்பர், இன்ஜின் ஆயில் அண்ட் ஏர் ஃபில்டர். இது ஃபோர்த்து ஃப்ரீ சர்வீஸில் மாற்றுவாங்க. இந்த ஃபோர்த்து ஃப்ரீ சர்வீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேபர் சார்ஜ் இது கிடையாது. நம்மளுக்கு அந்த ஸ்பேர்ஸுக்கு உண்டான காஸ்ட் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஆனால் அந்த ஃபோர்த்து ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாற்றக்கூடிய எல்லா ஸ்பேர்ஸுக்குமே பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லேபர் சார்ஜும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஃபோர்த்து ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறம் எத்தனை கிலோமீட்டரில் என்னென்ன நம்ம மாற்றணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். உங்கள் வண்டி 20000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன மாற்றணும் அப்படின்னா, ஆயில் ஃபில்டர், ஒரு ஓரிங், 2 ஸ்பார்க் ப்ளக், அதுக்கப்புறம் வீல் ரப்பர் மாற்றணும், ஒரு ஏர் ஃபில்டரையும் மாற்றணும். இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் ஆயிலும் பிரேக் ஆயிலும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். 25000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்னென்னலாம் மாற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ஓரிங் மாற்றணும், பைப்பு இல்லைன்னா டியூப்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பைப்பை மாற்றணும். அடுத்ததாக ரேசர் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 பீஸ் ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அது ரேசர் கிட்டுன்னு சொல்லுவாங்க, அதை மாற்றணும். இன்ஜின் ஆயில் மாற்றணும். அதுக்கப்புறம் ஸ்டே புஷ்ன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கும், அந்த ஸ்டே புஷ்ஷை மாற்றணும். அடுத்து 30000 கிலோமீட்டரில் நம்ம ஆயில் ஃபில்டர், ஒரு ஓரிங் மாற்றணும். அப்புறம் உங்கள் கேபிள் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள் ரெண்டுமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, நல்லா இல்லைன்னா மாற்றிக்கோங்க, நல்லா இருந்தால் விட்டுருங்க. அப்புறம் ஒரு ஏர் ஃபில்டர் மாற்றணும். 35000 கிலோமீட்டரில் ஒரு ஓரிங் மாற்றணும். அதுக்கப்புறம் ஃப்ளாஞ்ச் மாற்றணும், வீல் ரப்பர் மாற்றணும், இன்ஜின் ஆயில், அப்புறம் பெல்லோ ஃப்ளாஞ்சும் மாற்றணும். அடுத்ததாக 40000 கிலோமீட்டரில் என்னென்ன மாற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ஓரிங், ஆயில் ஃபில்டர், 2 ஸ்பார்க் ப்ளக், ஒரு ஃபோர்க் ஆயில், அதாவது 1/2 லிட்டர் ஃபோர்க் ஆயில் மாற்றுவாங்க. அப்புறம் வீல் ரப்பர் மாற்றணும், இன்ஜின் ஆயில் மாற்றணும், ஏர் ஃபில்டர் மாற்றணும், அப்புறம் பிரேக் ஆயிலும் மாற்றணும். இது எல்லாமே நீங்கள் 40000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றணும். இது இல்லாமல் சர்வீஸ் கிட்டுன்னு சொல்லி செயின் கிளீன்சரும் அதுக்கு உண்டான செயின் லூபும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் தனியாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறக்கு. இப்போ நான் சொன்ன திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாசிக் மாடலுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ராயல் என்ஃபீல்டுடைய மற்ற வேரியண்ட்டுக்கு இது பொருந்தாது. அது வேறு ஸ்பேர்ஸ் எல்லாம் புதுசாக வரும். அதனால் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது VJ மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.